ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியே தபால் வாக்குப்பதிவு. உற்சாகத்துடன் வாக்களித்த காவலர்கள். சட்டமன்ற தேர்தலையொட்டி மண்ணாடிப்பட்டு, மங்களம் தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா. ட்ரோன் கண்காணிப்பு மூலம் சிக்கியதால் பரபரப்பு. வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் பொருத்தும் பணிகள் ஏப்ரல் 2ஆம் தேதி அதிகாரிகளின் முழு கண்காணிப்பில் நடைபெறவுள்ளதாக தகவல். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு 4 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய அனுமதி. கூடுதல் நேரம் கேட்டு கட்சியினர் மனு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள காவலர்களுக்கு நடைபெற்ற தபால் வாக்குப்பதிவில் காவலர்கள் உற்சாகத்துடன் வாக்களித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சேவை வாக்காளர்களுக்கு மின்னணு முறையில் வாக்கு சீட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டு அவற்றின் மூலம் வாக்களிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் 40% மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் அவர்களது வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்குகளை பதிவு செய்யும் பணியும் நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் தபால் வாக்கு சீட்டு மூலம் வாக்களிக்க புதுச்சேரி கோரிமேடு காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணி வரை காவல்துறையினர் வாக்களித்தனர். இந்த தபால் வாக்குப்பதிவு செயல்முறையை வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் நேரில் கண்காணித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் போட்டியிடும் தொகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்த நபர்கள் ட்ரோன் கண்காணிப்பு மூலம் வசமாக சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பணம், பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க 30 தொகுதிகளிலும் தேர்தல் துறை சார்பில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதனிடையே மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் கிராமத்தில் ட்ரோன் கண்காணிப்பின் போது சில நபர்கள் வீடுதோறும் சந்தேகத்திற்கிடமாக சுற்றி வருவது தெரியவந்தது. இந்த தகவல் உடனடியாக ஒருங்கிணைந்த தேர்தல் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து சிறப்பு நிர்வாக நடுவர் குமரேசன் தலைமையிலான பறக்கும் படைக்குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 3 பேரை பிடித்தனர். அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு பணம் வழங்கும் நோக்கில் செயல்பட்டது கண்டறியப்பட்டது. இதற்கிடையே ட்ரோன் கண்காணிப்பில் மங்களம் தொகுதியில் சில நபர்கள் சந்தேகத்திற்கிடமாக சுற்றி வருவது கண்டறியப்பட்டது. உடனடியாக ஒருங்கிணைந்த தேர்தல் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. சிறப்பு நிர்வாக நடுவர் லோகநாதன் தலைமையிலான பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 2 பேரை பிடித்தனர். அவர்களிடமிருந்து முறையே 8,700 மற்றும் 2,600 ரொக்கமும் இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பந்தப்பட்ட நபர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் வாகனத்துடன் வெள்ளியனூர் காவல் நிலையத்தில் சட்டப்படியான நடவடிக்கைக்காக அவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மங்களம் தொகுதியிலும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஏப்ரல் 2ஆம் தேதி வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணிகள் நடைபெறவுள்ளன. புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கு மொத்தம் 1099 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்படுகின்றன. 34 தேசிய கட்சி வேட்பாளர்கள், 63 மாநில கட்சி வேட்பாளர்கள், 80 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத வேட்பாளர்கள், 117 சுயேட்சைகள் என
மொத்தம் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர், படம், சின்னம் பொருத்தும் பணி 2ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் பாதுகாப்பு அறையில் இருந்த இயந்திரங்கள் தாகூர் கலைக்கல்லூரி, மோத்திலால் நேரு பாலிடெக்னிக், மகளிர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள 3 ஓட்டு எண்ணும் மையத்தின் தற்காலிக பாதுகாப்பு கிடங்கிற்கு காவல்துறை பாதுகாப்புடன் மாற்றப்பட்டுள்ளது. 2ஆம் தேதி அதிகாரிகள் கண்காணிப்பில் எந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர், சின்னம் பொருத்தப்பட உள்ளது. வருகிற 8ஆம் தேதி இந்த எந்திரங்கள் தொகுதி வாரியாக ஓட்டுச்சாவடிகளுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் 1099 இயந்திரங்கள், 1099 கட்டுப்பாட்டு கருவிகள், 1099 விவிபேட் மிஷின் பயன்படுத்தப்பட உள்ளது. மேலும் அவசர சூழ்நிலையை சமாளிக்க கூடுதலாக 364 இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புதுச்சேரியில் 4 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கட்சித் தலைவர் நடிகர் விஜய் புதுச்சேரியில் வருகிற 5ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் செய்ய காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாநிலத்தின் எல்லைப் பகுதியான காலாப்பட்டில் தொடங்கி கடலூர் அருகே உள்ள முள்ளோடை வரை 23 இடங்களில் விஜய் வேனில் பிரச்சாரம் செய்ய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனுமதி கேட்கப்பட்டது. 4 நாட்கள் கடந்த பிறகும் அனுமதி வழங்கப்படவில்லை. இதற்கிடையில் சென்னை கொளத்தூரில் விஜய் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய போது கட்டுக்கடங்காத கூட்டத்தில் பாதையில் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. விஜய் மீது காவல்துறை வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இதனால் புதுச்சேரியில் நாள் முழுவதும் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதிப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. அதில் விஜய் 10 இடங்களில் மட்டும் பிரச்சாரம் செய்யலாம் என்றும் குறைந்த நேரத்தில், அதாவது 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டுமென சில கட்டுப்பாடுகள் விதிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் அண்டை மாநில சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து விஜய் பிரச்சாரத்திற்கு தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் யாரையும் அனுமதிக்க முடியாது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 5ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் செய்ய கொக்கு பார்க், வெங்கட சுப்பரெட்டியார் சிலை சதுக்கம், சோனாம்பாளையம் சந்திப்பு, வெள்ளியனூர் கூடப்பாக்கம் சந்திப்பு உள்ளிட்ட 4 இடங்களில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு தொடங்கி பகல் 12 மணி வரை 4 மணி நேரத்திற்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டுமென காவல்துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் கூடுதலாக 2 மணி நேரம் பிரச்சாரம் மேற்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ரோட் ஷோ நடைபெறும் இடங்களில் துணை ராணுவப் படையினர் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, எதிர்க்கட்சிகளான இந்தியா கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. இதனிடையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட நாள் முதல் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேட்சைகள் வீதி வீதியாக, வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் 3ஆம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த உள்ளார். அன்சாரி துரைசாமி சிலை, அஜந்தா சிக்னல் முதல் அண்ணா சிலை வரை பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்தவுள்ளார். 1 கிலோமீட்டர் தூரம் பிரதமர் ரோட் ஷோ செய்ய இருப்பதையொட்டி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் வழியாக துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூரில் 6ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசவுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 6ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்தடுத்து தலைவர்கள் புதுச்சேரி வரவுள்ளதால் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர மக்கள் ஆதரவளிக்க வேண்டுமென மணவெளி தொகுதி வேட்பாளரும் சபாநாயகருமான செல்வம் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி சபாநாயகரும் மணவெளி தொகுதி வேட்பாளருமான செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மணவெளி தொகுதியில் 465 கோடி மதிப்பில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். குறிப்பாக அபிஷேகப்பாக்கம் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர் அரியாங்குப்பம் முதல் கன்னியக்கோவில் வரை தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பொதுப்பணித்துறை மூலம் தேசிய நெடுஞ்சாலை, பாரத பிரதமர் கிராமப்புற தார் சாலை திட்டத்தின் மூலம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, விதவை பெண் திருமண உதவித்தொகை உள்ளிட்ட அறிவிக்கப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர்,
புதுச்சேரியில் முதன்முறையாக டிஎன் பாளையம் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் வாழும் பட்டியலின மக்களுக்கு 800 சதுர அடி பரப்பளவில் மனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மணவெளி தொகுதியில் தான் மேற்கொண்ட நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் ஆதரவை திரட்டி வருவதாகவும் மக்கள் தன்னை மீண்டும் தேர்ந்தெடுப்பது உறுதி என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதுச்சேரி மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பேட்டியின் போது ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் உடனிருந்தார். கட்சியுடைய வேட்பாளராக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு என்னை தேர்வு செய்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இன்று மக்களிடையே வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றேன். கடந்த 5 ஆண்டு காலத்தில் செய்த பணிகளை மக்களிடம் எடுத்து கூறி ஏறத்தாழ 465 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான திட்டப்பணிகள் என்னுடைய மணவெளி தொகுதியிலே நடைபெற்றிருக்கிறது. நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சந்திரசேகருக்கு சக்தி நகர் பகுதி மக்கள் நுழைவு வாயிலில் தோரணங்கள் அமைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சந்திரசேகர் தொகுதி முழுவதும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நெல்லித்தோப்பு தொகுதியில் தான் 10 ஆண்டுகாலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் விரிவாக எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் இளைஞர்கள் சக்தி நகர் நுழைவு வாயிலில் வாழைமர தோரணங்கள் அமைத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சந்திரசேகருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னமான பலாப்பழங்களை தொங்கவிட்டும் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். மேலும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் அவருடன் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது தான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் மழைக்காலங்களில் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகும் மக்களை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் மழைநீர் தேங்காதவாறு உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சுத்தமான குடிநீர் வழங்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாகவும் உறுதியளித்தார். சக்தி நகர் பகுதி மக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு மிகுந்த ஆதரவை வெளிப்படுத்தினர். பிரச்சாரத்தின் போது வெங்கடேசன், ரமேஷ், சித்தா கணேசன், கண்ணையன், நெல்லை ராஜன், சுப்பிரமணி, ரவிக்குமார், ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பலாப்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த பகுதியிலே மழைக்காலங்களிலே மழைநீர் வீட்டுக்குள் புகுந்து மக்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. நான் வெற்றி பெற்ற பிறகு உடனே எதிர்வருகின்ற மழைக்காலத்தை இந்த பகுதியிலே மழை வெள்ளம் சூழாத அளவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் நான் செய்து கொடுப்பேன். சுத்தமான குடிநீரை பெறுவதற்கு என்ன வழி இருக்கின்றதோ அதை அரசாங்கத்தின் மூலமாக நான் நல்ல குடிநீரை கொடுப்பேன். இங்கே இருக்கக்கூடிய படித்துவிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். மற்றும் இங்கே தேவையில்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கின்ற வகையிலே நடைபெறுகின்ற கஞ்சா, போதை வஸ்திரங்கள் போன்றவற்றை உடனடியாக நான் ஒழிப்பதற்கு முயற்சி செய்வேன். இதனால் இப்பகுதி வாழ் மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்பதை உறுதிபட கூறுகின்றேன். புதுச்சேரியில் பிரதமர் வருகையொட்டி நகரின் முக்கிய சாலைகளில் இடையூறாக காணப்பட்ட மரக்கிளைகள் அகற்றப்பட்டன. ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளன. ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர்களும் இரவு பகல் பாராமல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே அனைத்து தொகுதிகளிலும் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முக்கிய கட்சித் தலைவர்கள் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கூட்டணி கட்சிகளை ஆதரித்து கட்சியின் தலைவர்கள் தீவிர ஓட்டு வேட்டை நடத்தி வருகின்றனர்.
என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதி தோறும் பிரச்சாரங்கள் நடத்தி வருகிறார். இதேபோல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கேட்டு அக்கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா பிரச்சாரம் நடத்தி வருகிறார். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 3ஆம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்தவுள்ளார். அஜந்தா சிக்னல் முதல் அண்ணா சிலை வரை பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி புதுச்சேரியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி வருகையொட்டி டெல்லியிலிருந்து சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் புதுச்சேரி வந்துள்ளனர். அவர்கள் அஜந்தா சிக்னல் முதல் அண்ணா சிலை வரை சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர். அப்போது அப்பகுதியில் சில மரங்களின் கிளைகள் சாலைகளில் தொங்கியபடி இடையூறாக காணப்பட்டன. அந்த மரக்கிளைகளை உடனடியாக வெட்டி அகற்றும்படி சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் கூறியதை அடுத்து பொதுப்பணித்துறை, வனத்துறை, நகராட்சி ஊழியர்கள் ஒன்றிணைந்து சாலைகளில் தொங்கிக் கொண்டிருந்த மரக்கிளைகளை வெட்டி அகற்றினர். இதற்கிடையே டெல்லி சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் தொடர்ந்து புதுச்சேரியில் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நேயம் மக்கள் கழக தலைவரும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி வேட்பாளருமான நேரு குபேர் நகர் வார்டுக்குட்பட்ட வாஞ்சிநாதன் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். உருளையன்பேட்டை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக ஆதரவுடன் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக குபேர் நகர் வார்டு, வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, குபேர் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதியில் தான் மேற்கொண்ட பணிகளை எடுத்துக் கூறி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். வாஞ்சிநாதன் வீதி, காமராஜர் வீதி சுற்றியுள்ள சாலைகள் புதிதாக அதிநவீன சிமெண்ட் சாலையாக மாற்றப்பட்டது குறித்து எடுத்துக் கூறினார். மேலும் குபேர் நகர் பகுதியில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும், அரசு இடங்கள் ஆக்கிரமிப்பை மீட்டு அங்கு புதிய அங்கன்வாடி மையங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் மின் பற்றாக்குறையை போக்க புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி அவர் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதுபோன்ற மக்கள் பணிகள் தொடர குக்கர் சின்னத்திற்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அப்பகுதி பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட முல்லா வீதி, காஜியார் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களை நேரில் சந்தித்த திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அனிபால் கென்னடி தொகுதியில் தான் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அனிபால் கென்னடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட முல்லா வீதி மற்றும் காஜியார் வீதியில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தொகுதியில் பாழடைந்து காணப்பட்ட குபேர் திருமண மண்டபத்தை சீர்படுத்தியது, சாலையோர மீனவ வியாபாரிகளுக்காக மீனவர் அங்காடி கட்டி முடிக்கப்பட்டது, வீடற்ற 84 பேருக்கு திப்ராயப்பேட்டை அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை விரிவாக எடுத்துக் கூறி தனக்கு ஆதரவு திரட்டினார். மேலும் 15.38 கோடி மதிப்பில் புதிய சாலை, வடிகால் வசதி மற்றும் புஸ்ஸி வீதியில் நடைபாதை அமைக்கப்பட்டு வருவதாகவும், தொகுதியில் நடைபெற்று வரும் கட்டமைப்பு பணிகளை தொடர வரும் தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தை ஆதரித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டார். முன்னதாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அனிபால் கென்னடிக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் அனுஷியா, திருக்குமரன், மாவட்ட பொருளாளர் பத்மநாபன், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வெற்றி வேட்பாளர் அனிபால் கென்னடி, வெற்றி வேட்பாளர் அனிபால் கென்னடி, நமது சின்னம், நமது சின்னம். உழவர்கரை தொகுதி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் லாவண்யா ஜெயாநகர் மற்றும் புதுநகர் வாய்க்கால் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் லாவண்யா தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட ஜெயாநகர் மற்றும் புதுநகர் வாய்க்கால் வீதி, அதை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் வாக்காளர்களை நேரில் சந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அப்போது அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் லாவண்யாவிற்கு சால்வை அணிவித்தும்
மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உழவர்கரை தொகுதியில் தான் மேற்கொண்ட பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துக் கூறியும் தன்னை வெற்றி பெற செய்யும் பட்சத்தில் தொகுதியில் மேற்கொள்ள உள்ள பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். அப்பகுதி பெரியவர்கள் முதல் பெண்கள் வரை அனைத்து தரப்பினரும் லாவண்யாவிற்கு ஆதரவு அளிப்பதாக உறுதி கூறினர். அவருடன் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் கழக ஆதரவாளர்கள் பலர் வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,885 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.